நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை திருமங்கலத்தில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற இளைஞர்களுக்கு அருவாள் வெட்டு. இளைஞர் ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்கள் பலர் கொலை செய்யப்படுவதும் கொடூரமாக தாக்கப்படுவதும் படுகாயமடைவதும் தொடர்கதையாகி வருகிறது. கனிம வள கொள்ளையர்களையும் போதைப்பொருள் விற்பவர்களையும் பாலியல் பலாத்காரம் செய்பவர்களையும் ஊழல் செய்பவர்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோள். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கோடை விழாவை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் எல்பிஜி தவிர அனைத்து கனரக வாகனங்களுக்கும் உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை. வரும் மே 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி. 15 மாநகராட்சிகளிலும் கைப்பற்றி சாதனை. கோடையில் மின் தேவை அதிகரிப்பால் தினமும் 15 முதல் 30 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது என கேரள மாநிலம் அறிவிப்பு. 7 மணி முதல் 11 மணி வரை மின் பயன்பாட்டை குறைக்க கோரியுள்ளது. நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ள 4வது S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை தற்போது இந்தியாவுக்கு மே மாத இறுதிக்குள் வந்தடையும். பாகிஸ்தான் எல்லை அருகிலுள்ள ராஜஸ்தான் பகுதியில் இதை நிலைநிறுத்தப்பட உள்ளது. எதிரி நாட்டு விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நீண்ட தூரத்திலேயே தடுத்து அழிக்கும். இந்த நவீன ஆயுதம் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்தும் என தகவல். கோவை மேட்டுப்பாளையம் ரோடு நேற்று துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் ஒரு தண்ணீர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சினிமாவில் வருவது போல் 3 முறை பல்டி அடித்து ரோட்டின் ஓரங்களில் நின்றிருந்த இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளியது. வாகன ஓட்டிகள் 3 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துடியலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வெப்ப அலையால் மக்களுக்கு ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பை தடுக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்க உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் வழங்க உத்தரவு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.